அடிக்கடி பாக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல்ல போங்க. ப்ரொஃபைல்ல சைட்ல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸ்ல மேல பாத்தீங்கன்னா பிளாக் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காட்டும். உங்க இதை யார் யாரு பாக்குறாங்க அப்படிங்கிறதையும் காட்டும். இந்த இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா ஓகே, தெரியாதவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிளாக் பண்ணனா நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இன்ஸ்டாகிராம் பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கணும். நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸரா இருந்தா கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்ப நீங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா முதல்ல பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா மைக்ரோ ஹேஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மைக்ரோ ஹேஸ்டர் அப்படிங்கிறத முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா மைக்ரோ ஹேஸ்ட் பேசிக் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போய் இதை ஆன் பண்ணி வச்சு நீங்க அலோவ் கொடுத்துருக்கோங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்டைலிஷா நீங்க செக் பண்ணி பார்த்து ஸ்டைலிஷா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் போய் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்னாலும் சரி, யூடியூப்னாலும் சரி, வாட்ஸ்அப்னாலும் சரி, எதனாலும் நீங்க செட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்க ஸ்டைலிஷா நீங்க மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ராய்டு யூசருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஐபோன் யூசருக்கு இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த ஊருக்கு வந்தாச்சு. இந்த ஊர்ல என்னென்ன எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன வாங்கணும் அப்படின்னு தெரியல. என் மகனுக்கு வேற மொபைல் வாங்கிட்டு சொன்னா, மொபைல் வேற வேணுமா, ஸ்நாக்ஸ் வேற வாங்கணுமா, எது நல்ல கடை, எது பெஸ்ட் கடை, என்ன கடைன்னு எனக்கு எதுவுமே புரியல. தம்பி நீ வாங்க. இந்த ஊர்ல தம்பி மொபைல் வாங்கணும் தம்பி, மொபைல் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வாங்கணும். எப்படி வாங்குறது, எங்க வாங்குறது, எது நல்ல கடை அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா இது கூட தெரியாதானே? என்னென்ன நீங்க பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல பாருங்க கள்ள மிட்டாய் கடை இருக்கு, மொபைல் கடை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து பொருளை வாங்கிக்கலானே. ஆனா இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவ்வளவு சூப்பரா சொல்றீங்களே. இது ஒண்ணுமே இல்லைண்ணே. உங்கள்கிட்ட மொபைல் இருக்குல்லண்ணே, உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல பாத்தீங்கன்னா கூகுள் இருக்கும் பாருங்கண்ணே. கூகுள் பக்கத்துல பாத்தீங்கன்னா கூகுள் ஏஐ மூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குண்ணே. இந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா நியரஸ்ட்ல உங்களுக்கு என்ன மொபைல்னாலும் சரி, ஸ்நாக்ஸ்னாலும் சரி, ஒரு கள்ள மிட்டாய்னாலும் சரி, உங்களுக்கு எங்க இருக்கீங்க, இப்ப எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி காமிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியரஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டிடும். இந்த இதை வச்சு நீங்க வாங்கி பொருள் வாங்கிக்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பொருள்னாலும் சரி, எலக்ட்ரானிக் பொருள்னாலும் சரி, எந்த பொருள்னாலும் சரி, பக்கத்துல ரூம்ஸ் ஏதோ அவைலபிளா இருந்தாலும் எதுக்குமே இந்த மாதிரி கூகுள் ஏஐ மூட வந்து டைப் பண்ணி பாருங்க. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல நியரஸ்ட் எல்லாமே காட்டிடும். இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊர்ல வந்து எதுவுமே தெரியாம முடிச்சுக்கிறது தம்பி, நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க. நீங்க ஜியோ யூசரா இருந்தா உங்களுக்கே தெரியாம 2 பிளான ஜியோ வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. 2 சிம் வச்சிருப்பாங்க. 2 சிம் வச்சிருக்கோம் வந்து ஒரு வந்து டேட்டா கால்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொரு சிம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த சிம்க்கு வந்து இன்கமிங் கால் வரதுக்காக வந்து ரீசார்ஜ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த 2 பிளான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா மைஜியோல போங்க. மைஜியோ ஆப்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற பிளான்ல இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நார்மல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதுலயே மேல டாப்ல வந்து சைட்ல பாத்தீங்கன்னா வந்து வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா 448 ரூபாய் பிளான் இருக்கும். இந்த பிளான் வந்து 84 நாள் வேலிட்டி, 1000 SMS ஃப்ரீ, அன்லிமிடெட் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இன்னொரு பிளான் கம்மியான பிளான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் ஐக்கான் இருக்கும். பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா 189ல ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் வந்து 24 நாள் வந்து வேலிட்டி. அது இல்லாம வந்து SMS 100 SMS ஃப்ரீ. அது இல்லாம 2GB வந்து டேட்டா ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதுல 2GB வந்து ஹை ஸ்பீட் டேட்டாவும் கொடுக்குறாங்க. இந்த பிளானை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ பிளான் வந்து தெரியாத நண்பர்களுக்கு, ஜியோ யூசருக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நீங்க பார்த்த வீடியோல ஃபர்ஸ்ட் லைக் எந்த வீடியோவுக்கு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா? இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போங்க. ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா சைட்ல 3 டாட்ஸ் கோடு இருக்கும். இந்த கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டில உள்ள போய் பாத்தீங்கன்னா லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல நியூவஸ்ட் ஓல்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணி உங்களுக்கு ஓல்டஸ்ட் அப்படின்னா ஓல்டஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல நீங்க லைக் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோ என்னன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பழைய வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பி வரும். அது மட்டும் இல்லாம இப்ப நியூவஸ்டா எது லைக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது இல்லாம இன்ஸ்டாகிராம் பார்க்குற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்காப்பா.